கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் கூட சங்கீதம் 4வது அதிகாரம் சில குறிப்பிட்ட வசனங்களை நாம் அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறோம். 1வது வசனம், 3வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம் நாம் அறிக்கை செய்வோமா? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நாம் ஜெபிப்போமா? ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்கள் நீதியின் தேவனே, நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நெருக்கத்தில் இருந்த எங்களுக்கு விசாலம் உண்டாக்கினீர். இந்த நாட்களை யாரெல்லாம் நெருக்கத்தின் வழியாய், கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டு விசாலமான ஒரு இடத்துல அவங்களை கொண்டு வந்து வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ள பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே உங்க ஊழியத்தை செய்ய முடியும், உங்க ராஜ்யத்தை கட்ட முடியும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். நீங்க தெரிந்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். பக்தி உள்ளவர்களே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உமக்காக உங்க நாமத்தின் மகிமைக்கென்று நீங்க தெரிந்து கொள்வதற்காக ஸ்தோத்திர ஏசப்பா. நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில நீங்க எங்கள் விண்ணப்பத்திற்கு அன்றை செவி கொடுப்பீங்க, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா. நீதியின் பலிகளை செலுத்தி ஆண்டவரே கர்த்தர் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அன்று கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகள் மேல ஆண்டவரே உங்க முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு கட்டளையிடுவீராக. ஊழியம் செய்கிற கர்த்தரோட பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த நாட்களை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இந்த நாட்கள் நாங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அன்று நாங்கள் சுகித்து இருக்கும்படி, நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி, அன்று எங்களை சுகமாய் இருக்கும்படி, எங்கள் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென்.